ஸோ ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து கேஷுவலாக நான் வந்து ஒரு படம் பார்த்தேன். அதாவது அண்ணாமலை படம் பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. எப்பயாச்சும் நான் டவுனாக இருக்கும்போது அந்த படம் நான் பார்ப்பேன். பட் ஆனால் ரொம்ப நாள் நான் மறந்துருந்தேன். ஆனால் சடனாக நான் அந்த படம் வந்து நான் டவுனான ஒரு டைமில் வந்து நான் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்களே ஒரு லைஃப் கோச், நீங்களே வந்து டவுனாக ஃபீல் பண்ணீங்களா, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் உண்மையாக சொல்ல போனால் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுன் ஃபேஸ், ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே எப்பயுமே பாசிட்டிவாகவே இருக்க முடியாது, கரெக்ட் தானே? பட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளை வந்து வெளில கொண்டு வரோம் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் அண்ணாமலை படம் ரொம்ப கேஷுவலாக பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள் என் மைண்டில் ஓடிச்சு, ஒரு சில விஷயங்களை நான் ரியலைஸ் பண்ணேன். நிறைய வாட்டி நான் அந்த படம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த டைம் நான் அந்த படத்தை பார்க்கும்போது நான் வேறு விதமாக பார்த்தேன். வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் வந்து என்னோடய ஆடியன்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து ஒரு இடத்துல போய் நிற்பார். அதாவது வீட்டை கொஞ்சம் சண்டை போட்டுட்டு ஒரு இடத்துல போய் நிற்பார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பார். யோசிச்சு பார்க்கும்போது சைடில் வந்து ஒரு மாடு ஓடிட்டு ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டே இருப்பார். ஒரு பாட்டு பாடிட்டே கேஷாக நடந்து போயிட்டுருப்பார். சன் அப்படியே செட் ஆகிற டைம். அப்போ அதை பார்த்துட்டு அவர் ஒரு பெருமூச்சு விடுவார். அந்த மொமெண்ட் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப காமாக, ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் அவர் வாழ்ந்துட்டுருப்பார். பட் ஒரு சின்ன இன்சிடெண்ட், அவங்க ஃப்ரெண்டுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்னை விட நான் பெரிய ஆளாக ஆகி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சபதம் போடுவார். ஸோ அந்த சபதத்துக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து உழைக்க ஆரம்பிப்பார். நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகுவார். அவர் என்ன நினச்சாரோ அதை அவர் வந்து சாதிச்சும் முடிச்சிடுவார். அந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹாப்பினஸ், அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்த மூமெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி கூட அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அவர் எப்படி ஒரு ஒரிஜினல் பர்சனாக இருந்தாரோ அந்த பர்சன்லேருந்தே அவர் மாறி வேறு மாதிரியான ஒரு பர்சன், எப்பவுமே ரொம்ப பிஸியாக, ரொம்ப டென்ஷனாக, ரொம்ப வந்து கோவத்தோட அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனாக அவர் வந்து அந்த ஜேர்னியில் அவர் மாறிடுவார். ஒரு 20 இயர்ஸ் கடந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 இயர்ஸ் கழித்து அவர் வந்து நின்று அந்த மொமெண்ட்லேருந்து யோசிக்கும் போது அவர் மைண்டில் என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ வருஷம் ஓடினேன், எல்லாமே பண்ணேன். அந்த பழைய லைஃப் அவர் நினச்சி பார்க்கும்போது, எதுக்காக நான் இவ்வளோ தூரம் ஓடினேன், நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணேன்? ஏன்னா அவங்க ஃப்ரெண்டோட வீடை இடிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சபதம் போடுவார். பட் ஆனால் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவர் அவங்க அம்மா கிட்டே கொடுத்து, இந்த டாக்குமெண்ட்டை நீ போய் அவர்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆக்சுவலி வந்து அந்த வீடை இடிச்சது உன் ஃப்ரெண்டு கிடையாதான், அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். ஐயோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணுறேன்னு. ஸோ இதில் என்ன எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு 20 வருஷம் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது என்ன தான் ஒரு பெரிய பணக்காராக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே, அவரால் அந்த காசை வச்சோ இல்லைனா அவரோட அந்த ஃபேமை வச்சோ அவரால் கண்டிப்பாக அந்த லைஃப்பை திருப்பி கொண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் இல்லைனா கரெக்டான ஒரு விதத்தில் நம்ம புரிஞ்சிக்காததுனால நம்மளே ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பே ஆஃப் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ அண்ணாமலை படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் வரும். நிறைய பேர் சொல்லியுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாட்டை பார்த்தோன்னே ஒரே பாட்டில் பணக்காரான மாதிரி அந்த பாட்டை கேட்கும்போது பயங்கரமாக ஒரு ஹைப்பாக, ஒரு மோட்டிவேஷனாக எல்லாமே இருக்கும். நம்ம பயங்கரமாக சாதிக்கணும் எல்லாமே தோணும். பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நின்று அவர் திரும்பி பார்ப்பார். மெமரிஸாக லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது அந்த லைஃப்பில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது, நான் வந்து எனக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல்லான வீடு, குடும்பம், அதுக்கப்புறம் நான் எனக்கான ஒரு வேலைன்னு நான் அழகாக பண்ணிட்டு இருக்கும்போது, நான் ஒரு சின்ன ட்ரிகர்னால நான் ட்ரிகர் ஆகி 20 வருஷம் அவருக்கு வந்து பணம் இருக்கும், வீடு அந்த வீடை விட பெரிய வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர்கிட்ட நிம்மதி மட்டும் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ப்ராசஸில் அவரே இழந்துட்டார். அதே மாதிரி அந்த நிம்மதின்றதும் அவருக்கு அது இருக்கவே இருக்காது. அப்போ அவர் என்ன யோசிச்சு பார்ப்பார், அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது, ஆனால் அந்த காசு கொடுத்து அந்த நிம்மதி அவரால் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. அதே தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஓகே, இந்த ஜெனரேஷன் கண்டிப்பாக நம்ம ஜெனரேஷன் எல்லாமே அந்த படம் பார்த்துருப்போம். ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த படத்தை பாருன்னு நீங்கள் சொன்னால் கூட அது பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா, அட்லீஸ்ட் வர ஜெனரேஷனுக்காவது இப்படி தான் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், உடனே வெறி ஆகிடணும், உடனே கோவமாயிடணும், உடனே ட்ரிகர் ஆகிடணும்னு இல்லாமல் ஒரு பாஸ் எடுத்து யோசிக்கணும். உனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கோ. பட் ஆனால் உடனே ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வராத, உடனே ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாத அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தரணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம நிறைய பேர்கிட்டேருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டோம். நிறைய பேர் இன்றைக்கி நான் லோன்லியாக இருக்கேன், ரொம்ப தனிமையாக இருக்கேன், நான் வந்து எனக்கு லைஃப் ஏதோ போராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரீசனே
நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி நிறைய பேர்கிட்ட ரொம்ப ரொம்ப தள்ளி விலகி வந்து நம்ம இப்போ ரொம்ப கேட்ஜெட்ஸோட ரொம்ப நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம், மக்கள்கிட்ட ரொம்ப தள்ளி வந்துட்டோம். ஸோ அந்த படத்துலையுமே கூட அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவரை சுற்றி, நிறைய சந்தோஷங்கள். ஆனால் அதுலேருந்து அவர் விலகி வந்து நிற்கும்போது அந்த இடத்துல அவர் தனியாக தான் நிற்பார். நம்ம போகும்போது தனியாக தான் போக போகிறோம். ஆனால் ஒரு கண்ணை மூடுறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் மெமரிஸ் தான் மைண்டில் வரும். அந்த மெமரிஸ் வந்து விரோதமோ கோவமோ கஷ்டமோ இருக்கக்கூடாது. அந்த மெமரிஸ் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக இருக்கணும். ஸோ மெமரிஸை சேர்க்கறதையும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும். நம்ம நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்களை நம்ம சேர்த்துக்கிறதுமே நம்ம ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், அது எல்லாமே ஓகே. பட் நம்மளை சுற்றி ஒரு நல்ல மனிதர்கள் 4 பேர் நம்மளை சுற்றி வச்சுக்கணுன்றதுமே மஸ்ட். அப்படின்றத நம்மளும் ஃபாலோ பண்ணணும், நம்ம பசங்களுக்குமே அதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து அண்ணாமலை படம் பார்த்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் இப்போ நான் லைஃப்பில் ஜெயிச்சு நான் முன்னேறி வர்றது வந்து அப்போ கரெக்ட் இல்லையா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்படி வரணும்னு தோணுச்சு, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்றது வர்றது வேறு. பட் ஒரு பிரச்சனை உங்களை ட்ரிகர் பண்ணுச்சுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறது இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ணுன்றது, அந்த படத்துலேயே அவர் இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் அதை பண்ணுவாரே தவிர அவருக்கு அந்த பணமோ அந்த வாழ்க்கையோ அவருக்கு தேவையே படலை. பிகாஸ் அவருக்கு அப்படி தேவைப்பட்டிருந்தால் அவருக்கு அதுக்கு பற்றி வருத்தப்பட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தாராளமாக பண்ணலாம். எனக்கு நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா நான் பண்ணலாம். பட் ஆனால் இன்னொருத்தருக்கு நான் ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஹைட்டையும் அடைஞ்ச பிறகும் நீங்கள் எதையோ இழந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மற்றவங்களுக்காக பண்ணாமல் உங்களுக்கு தோணுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி தான் அவருமே அந்த மொமெண்ட்டில் வந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்பாரு, எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் நம்ம இருந்தோம், பட் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம், நிம்மதி போயிடுச்சு, வயசு போயிடுச்சு, ஃபேமிலி கூட அந்த டைம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ரியலைஸ் பண்ணுற அந்த மொமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அவர் இழந்திருப்பார். ஸோ நம்ம லைஃப்லையுமே கூட நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யாருக்காக ஓடுறோம், எதுக்காக நம்ம டென்ஷன் ஆகிறோம், எதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரோ நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த பர்சனை எனக்கு பிடிக்காதுன்னு, நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை நம்மளோட தாத்தா பாட்டியோ சொல்லியிருப்பாங்க இவங்க நம்மளுக்கு பிடிக்காதுன்னு. அவங்கள ஏன் நம்மளுக்கு பிடிக்காது, எதனால் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு கூட நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்மளுமே அவங்கள ஒரு எதிரி மாதிரி தான் பார்ப்போம். அப்படி தான் லைஃபுமே த்ரூ அவுட் போயிட்டுருக்கோம். பட் ஒரு நாள் உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் சரி இவங்க அப்படி இல்லவே இல்லைன்னு ரியலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஸ் அ லைஃப் கோச்சாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஓடுறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறோம். நம்ம வந்து நிறைய பேரை விரோதியாக்கிக்கிறோம், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க, நிறைய கஷ்டங்களை கடந்து வரோம், எல்லாமே ஃபைன் தான். பட் ஆனால் அது எல்லாமே உங்களோட அவேர்னஸோடு நடக்குதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா அப்படின்றத யோசிக்கணும். கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் என்ன பிரச்சனை வந்தாலுமே ஒரு மொமெண்ட் டைம் எடுத்து நம்ம பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னா 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இல்லை 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அப்புறம் அதை யோசிக்கும் போது நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டுருப்போம். நினச்சாலுமே கூட நம்ம எதுவுமே திருப்பி கொண்டு வரவே முடியாது. ஸோ அந்த அண்ணாமலை படம் பார்க்கும்போது எனக்கு ஆன ரியலைசேஷன் இட்ஸ் லைக் லைஃப்பில் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியும் கிடையாது. ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஓடுறோமோ, இல்லை தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ, தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நம்ம ட்ரிகர் ஆகுறோமோ அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லைஃப் பை த எண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக காமாக ஹாப்பியாக இருக்கீங்களான்றது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றவங்களோட பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலுமே கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் லைஃப் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத அந்த அவேர்னஸை எப்பயுமே உங்கள் லைஃப்லேருந்து மறந்துடாதீங்க. ஸோ லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அது வாழறதுக்காக, அது நம்ம கஷ்டப்படுறதுக்காகவோ இல்லை இன்னொருத்தருக்காக வாழ்ந்து காமிக்கிறதுக்காகவோ கிடையாது. நம்ம நிறைய நேரம் மற்றவங்களுக்கு வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றதால தான் நம்ம லைஃப்பை வாழறோம். அந்த ப்ராசஸை நம்ம நம்மளையே இழந்துடுறோம். ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் முக்கியம் அப்படின்னு நினைங்க. லைஃப் எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.